வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையான இன்று புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக கோவில் பூசாரி சுந்தர் தலையில் குழவி கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் திரையிடப்பட்ட சூரிய வம்சம் திரைப்படத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் அண்மையில் IAS ஆக பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகை இன்று புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் கிறிஸ்தவர்களின் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. தவக்காலத்தின் முதல் 40 நாட்களும் அனைத்து ஆலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்றன. ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சாம்பல் புதன் பாதம் கழுவும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்தான் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்பட்டு அன்று அனைத்து தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். ஈஸ்டர் திருநாளான இன்று கிறிஸ்துவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மிஷன் வீதியில் உள்ள தூய ஜென்மராக்கனி ஆலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்த வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்று புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகா ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயம், வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட பல்வேறு தேவாலயங்களில் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் ஈஸ்டர் திருவிழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக கோவில் பூசாரி சுந்தர் தலைமையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள NR நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர். இவருக்கு திருமணமாகி செல்வி என்கிற மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமி ஆடி குறி சொல்லும் அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இவரது குடிப்பழக்கத்தால் குடும்பத்தினர் பிரிந்து சென்ற நிலையில் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இது குறித்த தகவல் அறியும் சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன் விரோதம் காரணமாக எதிர் வீட்டில் உள்ள கொத்தனார் நேற்று நள்ளிரவு கிரைண்டர் குழவி கல்லை தூக்கி முதியவர் தலையில் போட்டு கொலை செய்ததாக தெரியவந்தது. இதனையடுத்து கொத்தனார் தமிழரசனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டதும் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் திரையிடப்பட்ட சூரிய வம்சம் திரைப்படத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் கிரிக்கெட் போட்டி மற்றும் திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று இரவு இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தை சரத்குமார் தேவயானி நடித்த சூரிய வம்சம் திரைப்படம் பெரிய LED திரையில் ஒளிபரப்பப்பட்டது. இதனை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கூடி அமர்ந்து கண்டுகளித்தனர். இதற்கு பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளதால் தொடர்ந்து இதேபோல் கடற்கரை பகுதிகளில் காட்சிப்படுத்த சுற்றுலாத்துறை முடிவெடுத்துள்ளது. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல இந்த படம் போட்டது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. எஸ்பெஷலி இந்த பீச் ஓரமா அந்த காத்தோட்டத்துல இந்த படம் உட்கார்ந்து ஃபேமிலியோட பார்க்கறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்வா இருக்கு. புதுச்சேரியில் அண்மையில் IAS ஆக பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதியதாக பதவி உயர்வு பெற்ற IAS அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி கூடுதல் இலாக்காவை ஒதுக்கி தலைமைச் செயலர் சரத் சௌகான் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதித்துறை செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் ஆஷிஷ் மாதவ் ராவ் கூடுதலாக வனம் மற்றும் வன விலங்குகள் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை செயலர் T சுந்தரேசனுக்கு ஏற்கனவே அவர்
நிர்வகிக்கும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் விவகாரங்கள் துறை இயக்குநராகவும் செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார். பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பொறுப்பு வகித்து வந்த பி. பிரியதர்ஷினிக்கு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறையை ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை மேலாண் இயக்குநராக பணியாற்றி வந்த YLN ரெட்டிக்கு தொழிலாளர் நலத்துறை செயலர் மற்றும் ஆணையராகவும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சிறப்பு செயலர் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்துறை இயக்குநர் பதவி வகித்து வரும் முகமது மன்சூருக்கு துறைமுகத்துறை செயலர், வணிக வரித்துறை சிறப்பு செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி தலைமை செயல் அதிகாரி பிப்டிங் மேலாண் இயக்குநராக பணியாற்றி வரும் ருத்ரகவுட் அவர்களுக்கு தொழில்துறை மேம்பாடு மற்றும் வர்த்தகம் மற்றும் வணிகத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டலியாவையும் துணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலையும் நியமித்துள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அகில இந்திய NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு ஜூன் 15ஆம் தேதியுடன் புதுச்சேரி பேரவையின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்பாக அங்கு தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் புதுச்சேரி பேரவை தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக மன்சுக் மாண்டவியாவையும் துணை பொறுப்பாளராக அர்ஜுன் ராம் மேக்வாலையும் பாஜக தேசிய தலைவர் JB நட்டா நியமித்ததாக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அர்ஜுன் சிங் தெரிவித்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாபேட் அமைதி நகர் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாபேட் பகுதியில் நியமன ராஜ்யசபா MP நிதியின் மூலம் குருமாபேட் அமைதி நகர் 1 முதல் 6 வரை உள்ள குறுக்கு தெருக்களுக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுரேஷ் ராஜ், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதி இளைஞரணி சார்பில் நடைபெற்ற மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், NR காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் NR காங்கிரஸ் கட்சியினர் நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர். அந்த வகையில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிக்கும் வகையில் இந்திரா நகர் தொகுதி இளைஞரணி சார்பில் கதிர்காமம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இளைஞரணியின் மத்திய மாவட்ட செயலாளர் பிரதீப் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ், NR காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் விமல் ஆனந்த், சுரேஷ், பரணி, கேசவன், சந்திரசேகர் உள்ளிட்ட இளைஞர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 51 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் வாரந்தோறும் காவல்துறை சார்பில் மக்கள் மன்ற குறை தீர்வு முகாம் நடைபெற்று வருகிறது. அதன்படி மக்களிடம் குறிப்பிட்ட காவல் நிலையங்களில் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருகிறது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற முகாமில் காவல்துறை துணைத் தலைவர் R. சத்யசுந்தரம் பங்கேற்றார். காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌதன்யா கலந்து கொண்டார். நெட்டப்பாக்கம், கரையாம்புத்தூர் புற காவல் நிலையம், புதுச்சேரி வடக்கு கிழக்கு போக்குவரத்து பிரிவு ஆகிய இடங்களிலும் மக்கள் மன்றம் குறை தீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 42 மகளிர் உள்ளிட்ட 214 நபர்கள் பங்கேற்றனர். அவர்களில் 71 நபர்கள் மனுக்களாக குறைகளை தெரிவித்தனர். அவற்றில் 51 மனுக்களுக்கு அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் தீர்வு கண்டுள்ளனர். புதுச்சேரி கணுவாய்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாய்பேட்டை புதுநகர் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், தொடர்ந்து அம்மனுக்கு பார் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், NR காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
சுடுகாடு பிரச்சினை சம்பந்தமாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது. இந்த மீனவ கிராமத்தையொட்டி ஆதி திராவிடர்களுக்கு சுடுகாடு உள்ளது. கடல் அரிப்பின் காரணமாக படகுகளை நிறுத்துவதற்கு நடுக்குப்பம் மீனவர்களுக்கு போதிய இடம் இல்லை. இதனால் மீனவர்கள் சுடுகாட்டு பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆதி திராவிடர் மக்கள் சுடுகாட்டில் உடலை புதைப்பதற்கு இந்த படகுகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் சுடுகாட்டு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இன்று நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியை சேர்ந்த மொத்தம் 36 மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் கடலில் இருந்து 200 மீட்டர் வரை மீனவர்களுக்கு சொந்தம். மீனவர்களின் படகுகளை நிறுத்துவதற்கு சுடுகாட்டிற்கு மாற்று இடம் வழங்க வேண்டும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் கூட்டி பெரிய போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்தனர். நடுக்குப்பம் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தனர். சுடுகாடு பிரச்சனை காரணமாக நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூடியதால் போலீசார் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. 2019 ஒரு மீட்டிங் வந்து தாலுகா ஆஃபீஸில் போட்டாங்க. அப்போதைக்கு என்ன பண்ண சுடுகாட்டை மாற்றி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க இடம் இல்லைன்னா செட்டி தோப்பு நகராட்சி சொந்தமான இடத்துல 1.25 ஏக்கர் இருக்குது. அதில் வந்து சோதனை குப்பத்துக்கு ஒரு 15 சென்ட் நாங்களே ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தோம். இவங்களுக்கு என்ன பண்ணுறோம், இவங்களுக்கு தாலிப்பாட்டு முறையில் இவங்களுக்கு வந்து நகராட்சியில் பேசி அதுங்களுக்கு ஒரு 20 சென்ட் வாங்கி கொடுத்து நாங்களே கூட கேட்டு கொடுத்து தரேன்னு சொன்னோம். அப்போதைக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஏரியா சேர்ந்தவங்க அந்த இடமே இல்லைன்னு அப்பட்டமாக பொய்ய சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்துல இடம் இருக்குது, நகராட்சியில் 1.25 சென்ட் 1.25 ஏக்கர் இடம் இருக்குதுன்னு வாதம் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், ஆய்வு பண்ணி 6 மாதத்தில் நாங்கள் முடிவு சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பண்டிகையான இன்று புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக கோவில் பூசாரி சுந்தர் தலையில் குழவி கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரை சாலையில் பெரிய LED திரையில் திரையிடப்பட்ட சூரிய வம்சம் திரைப்படத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் அண்மையில் IAS ஆக பதவி உயர்வு பெற்ற அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.